பேக் டு ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோவில் துரந்தர் அப்படின்ற ஒரு பாலிவுட் சினிமாவில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான துரந்தர், அதாவது இந்த பிஜிஎம் கிட்ட வரும். என்னமா இருந்ததா, அது 3.5 மணி நேரம் கிட்டே இருக்குப்பா படம். எப்படி இருந்தது அப்படின்னு மக்களோட சவுண்ட் எனக்கு கேட்குது. எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சில நாய்ஸஸ் வந்தது அப்படின்னா அதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த நாய்ஸஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால வீடியோ எடுத்தாலும். இப்போ துரந்தர் மூவியில் ப்ளஸஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையவே ப்ளஸ் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களில் ஒன்று, ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கே இது என்ன ஒருவேளை ஒரிஜினல் ஸ்டோரியாக தான் எடுக்கிறாங்களா, இல்லைனா ஒருத்தர் வேறு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எக்ஸ் மிலிட்ரி மேன் நினைக்கிறேன், அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னோடய பையனோட ஸ்டோரி நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஸ்பையாக இருந்தவர் எப்படி லீக் பண்ணுவார், அது லீக் பண்ண மாட்டார் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இது உண்மையான கதையோட லிங்கான ஒரு இப்போ கிளைமேட் மாறினால கொஞ்சம் இருமல்லாம் கோல்டு அதெல்லாம் வந்துருக்கு. உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசணும், சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், நமக்கே வருது உள்ள. அந்த மாதிரியான சில விஷயங்களும் நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல, ஷார்ட்ஸ்லாம் ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகணும் அப்படின்னு இந்த வருஷத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் முடியல. ஏன் அப்படின்னா, கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா சில வேலைகள் வருது. ஆனால் அது வேலை அப்படின்றது கிடையாது தான். ஆனால் நான் ஒரு வேலையை மாற்றிக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு சில ரகசியங்கள்லாம் நம்ம ஒழிச்சு வைப்போம். ஓகேவாங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்றாந்தேதி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட எண்டிங்கில் ஆரம்பித்து முதல் வருஷமே அப்படி ஏக்கத்திலே முடிஞ்சால் எப்படி தான் நல்லாயிருக்கும் வருஷம், அந்த மாதிரி இருந்தது. அதனால ஓகே விடுங்க, இப்போ நம்ம படத்தை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போயே 2 வீடியோ எடிட் பண்ணி எடுத்து உங்களுக்கு இன்றைக்கே கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எது செஞ்சாலும் நல்லதாக செஞ்சதா இப்போயே செய்யுங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆனால் யாரோ சொல்லியிருக்காங்க, ஆனால் அது நல்ல விஷயம் அப்படின்றதுனால நானும் வீடியோ எடுக்கிறேன். அது வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நான் இதை நான் வீடியோவில் வைப்பேன்னு எனக்கு தெரியல. வச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு லக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை அப்படின்னா அவங்களுடைய சில பீப்புள்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இதுவே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், சொந்த கதை சோ கதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல் மாதிரி சாதாரணமான ஒரு சேனல் கிடையாது. இது ஒரு அசாதாரணமான ஒரு சேனலும் கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஒரு சேனலே கிடையாது. நீங்களும் நானும் ஓப்பனாக பேசுகிறோம். உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா இது புதுசாக வந்த ஆடியன்ஸ்க்காக. பழைய ஆடியன்ஸுக்கு தெரியும் இவன் வந்த கதையை விட்டு மிச்சம் எல்லா கதையும் சுற்றி சொல்லுவான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். லைட்டோட பவர் கம்மியாகிறதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்து முடிக்கணும். அதுக்குள்ளே இப்படி கதை பேசிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ இருக்கனால கண்டென்ட்குள்ளே டக்குன்னு உள்ளே போக முடியல. அதுவும் ஒரு ரீசன் தான். அதாவது இப்போ நான் எங்கேயோ சொல்லி ஏதோ குழப்பு எடுத்துகிட்டு வந்து நிற்பேன் உங்கள் முன்னாடி. எனக்கு தெரியும், அது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது நான் உங்களுக்காக ஒரு ஹிண்ட்டு தரேங்க. இதெல்லாம் சொன்னால் அப்படின்னா பின் விளைவுகள் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது திடீர்னு. இப்போ அதெல்லாம் யோசிக்காமல் போடலாம். ஆனால் போட்டேன்னா சில விஷயங்கள் அட்டாக் ஆகும்ல, அந்த மாதிரி தாங்க. ஒன்று சொல்லிக்கிறேங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி ரிக்வெஸ்ட் அக்செப்ட், இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி உருவாக்குங்க. தம்பி அக்செப்ட் பண்ண சொல்லுப்பா, தம்பி அக்செப்ட் பண்ணுப்பா, தம்பி அக்செப்ட் பண்ணுப்பா, அப்போ தான் உனக்கு கிஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும் ட்ரை பண்ணலாம். ஆனால் சில இடையூறுகள்லாம் நம்ம இடிக்கும் உடைக்கும். எது சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆனால் என் சொந்த சோகக்காரெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல, அப்போ தான் நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்க முடியும். சரி வாங்க, துரந்தர் மாதிரி இதான்டா பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருஷம் வந்தா போன வருஷம் வந்ததா எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்போ டவுன்லோட் பண்ணி இதனால் ஏதாவது லீகலான ப்ராப்ளம்ஸ் வந்துன்னா ஐ டோன்ட் நோங்க. ஓடிடியில் வந்துச்சு, ஓடிடியிலேருந்து பார்த்தேன்.
ஓகேவாங்க. அதாவது நான் ஹிந்திலேயே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஓடிடியில் வந்துச்சு. ஓடிடியில் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஏன்னா ஹிந்தி ஃபிலிம் அப்படின்னும் போது இந்தியாவில் பார்க்குறத விட தமிழ்நாட்டில் கம்மியாக தான் பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இந்த படத்தில் தமிழ் டப் பண்ணோன்னே நான் வீடியோ போடலாம்னு நினச்சேன். அதே மாதிரி டப் பண்ணிட்டாங்க. கண்டென்ட்டும் இல்லை அதே மாதிரி. அதனால வீடியோ எடுக்கிறேன். ஓகேவாங்க. நல்ல படம். ஆனால் மஸ்ட் வாட்சபிள் டு ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் அண்ட் ஸ்பை அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்னாலேஜ் பண்ணும். அது ரியல் ஸ்டோரிஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான ப்ளஸஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னும் போது நமக்கு சாப்டர் அப்படின்னும் போது கனெக்ட் ஆகுது ஈஸியாக. கேமரா ஆடுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் ஆட்டி வரான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெட் அனிமல் தான். எடுத்திருக்காங்க படத்தை சாப்டர் பை சாப்டராக ரிலீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது சூப்பர்னா ரியலான இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு வாய்ஸ் நோட் ஆகட்டும், இது மட்டும் இல்லாமல் ரியலாக நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். ஆனால் இதுக்குள்ளே ஓகே அவங்க ரன்பீர் மட்டும்தான். ரன்வீர் வேறு, ரன்பீர் அவர். ஓகேவாங்க. ரன்வீர் ஓகே. ரன்வீர் வந்து இவருங்க. இது கன்ஃபியூஷன்லாம் ஆக வேணாம். இது சிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரன்வீர் சிங், ரன்பீர் கபூர். ஓகேவாங்க. கபூர் அண்ட் சிங் இவங்க 2 பேரும் நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. 2 வேறு படம். அனிமேலே இந்த மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நான் ரிவ்யூ போடல. ஏன்னா அதுமாதிரி படத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நல்ல படம் வந்து ப்ரொமோட் பண்ணலாங்க. அதனால தான் இந்த வீடியோ. அப்படின்னா அந்த ரியல் இன்சிடென்ட்ஸை உள்ளே நினச்சிருக்காங்க அப்படின்றத நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. ஒரு கதையோட இந்த ஸ்டோரியோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியாவில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால ஸ்பை ஒருத்தர் அவங்க ஊரில் அனுப்பி அவங்க ஊரையே அவங்க டானா ஆகி அதாவது பெரிய ஒரு தலையாக மாறி அந்த ஊரில் இருக்கவங்களாம் கண்ட்ரோல் பண்ணால் இந்தியன்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் ஸ்டோரியே. அந்த மாதிரி தான் ரன்வீர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் போகிறாரு. அங்கே நிறைய அடி வாங்கி மிதி வாங்கி வேலை கிடச்சி அதுக்கப்புறம் அவர் அந்த டானான நம்மளுடைய தலைவன் அக்ஷய் கண்ணா அவருடைய டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அக்ஷய் கண்ணாக்கே சில பிளான்ஸ்லாம் போட்டு சஞ்சய் தத்து இவர் சேர்ந்து அக்ஷய் கண்ணாவை பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இதுதான் ஸ்டோரி. இதுக்கப்புறம் அந்த ஒரு கேங்கை யார் லீட் பண்ண போகிறா அப்படின்னும் போது நம்மளுடைய ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்றதுலாம் பார்ட் 2ல் பார்க்கலாம் அப்படின்றது தான். மைனஸ் ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் சில லவ் சீன்ஸ்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷனாகவே நல்லா பார்த்துட்டு இருந்தோமே திடீர்னு ஏன் இப்படி ஒரு பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது தேவைதாங்க. ஏன்னா இப்போ கதையாக மட்டும் ஃபைட் லவ் ஸ்டோரி எங்கேயோ ஒன்று உள்ளே நுழைச்சி தான் ஆகணும். 1000 கோடி அடிக்குது அப்படின்னும் போது சாதாரண விஷயம் இல்லை. சூப்பரான படம் தான். வீடியோ எடுக்க முடியாதுங்க. படத்தை பாருங்கள், நல்ல படம், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் என்னோடய ஷார்ட்ஸில். அது பார்த்தீங்கன்னா பார்க்க தோணுச்சுன்னா பாருங்கள். இதுக்கப்புறம் அதுமாதிரி பண்ணுவோன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு கோல்டு, ஒரு சைடு நாய்ஸு, இதில் மட்டும் இல்லாமல் சோக பிரச்சனை, சொந்த கதை பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து நடக்குது. கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நாளைக்கே வந்துடுவேன். இன்றைக்கி நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நான் வேறு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது சத்தியமாக. ஏன்னா இது வீடியோ மாதிரியே எனக்கு இல்லை. நான் என் சொந்த கதை சோக கதைலாம் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் எங்கடா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்றத ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயும் இப்படி சொந்த சோக கதைலாம் பேசிட்டு நீ ஓட்டுருவப்பா 10 நிமிஷத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொந்த கதை சோக கதைலாம் சொல்லிட்டேன். நாளைக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட கதை இருக்காது மேக்ஸிமம். அதனால கரெக்டாக இப்போது ஏன் ஜனநாயகன் ஏன் வீடியோ போடணும் அப்படின்னா போட்டால் நிறைய அடி விழும் அப்படின்றது தெரியும். மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகனா ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எதாக இருந்தாலும் ஸ்டாப் இட் ஆடுது, நின்றுடுது, எல்லாம் பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரெய்லரை பார்த்து பேச போகிறோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அதான் கேசரியாச்சு அப்படின்னு தோணுச்சு. ஜனநாயகன் வீடியோ வருமானலாம் தெரில, ஆனால் ஏதோ ஒரு வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாங் ஹேர் வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்படி வளர்த்துருக்கேன், ஆனால் இதை கட் பண்ணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாங் ஹேர் வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க வைத்தியக்கார மாதிரி இருந்தேன்னா இப்படி சீவிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல பசங்க, நம்ம எப்பயுமே ஒரு நல்ல பையனாக இருக்கும். ஆனால் இப்போ பிள்ளைங்க மாதிரி இருக்கும் திடீர்னு. ஓகேவாங்க,
முடியெலாம் இருக்குதுங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு இந்த கேரக்டர் உங்களுக்கு லிங்க் ஆகுதுனாலே போதும்ல. இவ்வளோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் மேக்ஸிமம் அதையும் மீறி ஏதாவது ஒரு தாய் ஒலி பார்த்தது அப்படின்னா, அதாவது தப்பான மீனிங்லாம் கிடையாது, ஓகேவா? யாரும் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, சும்மா தான் சொல்கிறேன் ஃபேன்ஸை. ஃபேன்ஸ் மீன்ஸ் ஃபேமிலி. இப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா டல் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எப்படி தெரியுதா? அப்படியே லைட் பண்ணால் அவ்வளோதாங்க. பக்கமான ஒரு வீடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்த கதை சொல்லுங்கள். ஜனநாயகனுக்காக நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் நம்ம வீடியோவில் வந்து, ஓகேவாங்க? ஏன்னா நம்ம தளபதி படம் பார்க்கலாம். இப்படி தலைவர்னு சொன்னால் கூட காக்காக்களுக்கு அப்படின்னு கதை வந்துடும், ஓகேவாங்க? அதாவது எங்கே வரும்னா கமெண்ட் செக்ஷனில் வரும், அவர்லாம் வரமாட்டார். ஓகேங்க, பாய் பாய்.